அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான குடலானம் தான் பார்க்க போகிறோம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 பிஞ்ச் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மல்லி புதினா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச குடலையும் அது கூட சேர்த்துக்கணும். இது கூடவே கத்திரிக்காய் இல்லாட்டி சுரைக்காய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். அவ்வளோதான். திரும்ப ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.